ஊருக்கு மகளிர் மன்றம், சுய உதவி குழு, ஒரு குழு இல்லாமல் 10 குழுவில் சேர்ந்துக்கிட்டு, சரி இதில் என்ன நடக்குது தெரியுமா? யாராவது என் தாய் தங்கச்சி அக்கா தங்கச்சியை போய் காசு கொடுங்க, கடன் கொடுங்க, நாங்கள் நல்லா வரணும்னு கேட்டாங்களா? யாரும் கேட்கல. இவங்க வழியக்க கொண்டு வந்து கடன் கொடுத்து, நீங்கள் பெண்கள் சமுதாயம் முன்னேறணும்னு கொடுத்துவிட்டு கடனை வசூல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வந்து பொழுது விடியும்னு உட்காந்துக்கிறாங்க. வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு வெளியில் வரணும். எத்தனை பேர் தற்கொலைக்கு முயற்சித்திருக்கிறார்கள் தெரியுமா? அதை விட பெரிய கொடுமை, ஒரு குழுவில் 10 பேர் இருக்கான்னு வச்சுங்க, 10 பேரில் ஒருத்தருக்கு பணம் வேண்டாம், கட்டி முடிச்சிருப்பாங்க, இனிமேல் வாங்கப்படாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறேன், நீ வாங்கலைன்னா யாருக்கும் கொடுக்க முடியாது, நீனு வாங்கன்னு நிர்பந்தப்படுத்துகிறேன். கட்டாயப்படுத்துறாங்களா இல்லையான்னு கேட்டு பாருங்க தாத்தாக்கள்கிட்ட. அவள் எவ்வளோ பெரிய கொடுமை நடக்குது. மொத்தத்தில் எல்லாரையும் கடனாளி ஆக்கி வச்சு இந்த கடல்லே பதறி கடன் பட்டார் நெஞ்சன் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு ராமாயணம் சொல்லுது. ராமர் அடிச்ச உடனே ராவணேஸ்வரன் ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியா நிற்கும் போது கம்பர் பாடுறாரு, கடன் பட்டவன் மனசு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தா நான் ராவணேஸ்வரன். அப்படின்னா